உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூடுகையான கும்பமேளாவில் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி உள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடியிலிருந்து சாமானியர்கள் வரை கோடிக்கணக்கானோர் புனித நீராடி உள்ளனர். விதவிதமான அகோரிகள், பாபாக்கள் நாடெங்கும் பேசுபொருளாகினர். இங்கு மாலைகள் விற்க வந்த மோனாலிசா ஒரே நாளில் நாடறிந்த பிரபலமாகிவிட்டார். விழா விமரிசையாக நடந்தாலும் 18 கூடாரங்கள் கருகியது. பிரயாக்ராஜில் கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்தது. டெல்லி ரயில் நிலையத்தில் 18 பேர் இறந்தது போன்ற விபரீதங்களும் அரங்கேறின. பிரயாக்ராஜிற்கு சென்ற ரயில்களில் நடந்த அராஜகங்கள் பார்ப்போரை பதைபதைக்க வைத்தன. கண்ணாடி ஜன்னல்களை கம்பால் அடித்து ரயிலுக்குள் சென்ற அவலங்களும் நடந்தேறின. ரயில்கள் மீது கல்வீச்சுகளும் நடந்தது. ரயில் இன்ஜின் அறைக்குள்ளும் சிலர் சென்றது நாம் முன்பின் கண்டிராத காட்சி. விழா நிறைவடைய இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் நாடெங்கும் இருந்து பிரயாக்ராஜை நோக்கி வரும் கூட்டம் புற்றீசல் போல் அதிகரித்து வருகிறது. கடந்த வாரமே 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றது பலரையும் மலைப்புக்கு உள்ளாக்கியது. இந்த சூழலில் எவ்வித அசம்பாவிதங்களுமின்றி விழா நடைபெற்ற முடியுமா என்ற கவலை அனைவர் மனதிலும் ஏற்பட்டுள்ளது.